குத்தம்பாக்கத்தில் பேருந்து முனையம் கட்ட வேண்டும் என்கிற திட்டம் 2019ஆம் ஆண்டே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. 336 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு 2021 பிப்ரவரியில் வேலைகள் தொடங்கின. இடையிலேயே பட்ஜெட் கொஞ்சம் கூட்டப்பட்டு 396 கோடி ரூபாய் பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் 24.8 ஏக்கரில் அமைந்திருக்கும் இந்த பேருந்து முனையம் முழுவதும் குளிர்சாதன ஏசி வசதி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து சரியாக 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குத்தம்பாக்கம் பேருந்து முனையம். மதுரவாயலை தாண்டி பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலையில் EVB பிலிம் சிட்டியும் EVB சினிமாஸும் அமைந்திருக்கும். அதற்கு நேர் எதிரில் வீட்டு வசதி வாரியத்தின் திருமழிசை துணைக்கோள் நகர திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலத்தில்தான் இந்த பேருந்து முனையம் அமைந்திருக்கிறது. இதனால் கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கம் போன்ற பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களின் போக்குவரத்து சுமை குறையும். மேலும் சென்னை நகரின் 4வது முக்கிய பேருந்து நிலையமாக குத்தம்பாக்கம் உருவாகும். திருவள்ளூருக்கு அருகில் அமைந்துள்ளதால் மேற்கு திசை நோக்கி செல்லும் புறநகர் பயணிகளுக்கும் இது முக்கியமான போக்குவரத்து மையமாக இருக்கும். இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களை இணைக்கும் வகையில் 100 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பூந்தமல்லியில் இருந்து செல்லும் 60% பேருந்துகள் குத்தம்பாக்கத்தில் இருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதேபோல் டியூர் நகர், பிராட்வே, திருவொற்றியூர், எண்ணூர், தாம்பரம், கூடுவாஞ்சேரி, அடையாறு, அண்ணாசதுக்கம், கிண்டி, கோவளம் உள்ளிட்ட கூடுதல் வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார்.